வணக்கம் நண்பர்களே. சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 படத்தின் இயக்குனர் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்தசாமி இணைந்து நடித்து பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வெளியாகிருக்கும் படம் மெய்யழகன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க. பெரும் கசப்போடு சொந்த ஊரை விட்டு போய் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு திருமணத்துக்காக ஊருக்கு திரும்ப வரும் ஒருவர் வந்த இடத்துல ஒருவர் சந்திக்கிறாரு. அவர் இவருடன் அன்பாக பழகிறாரு, இவருக்கு பணிவிடை செய்கிறாரு, ஏராளமான விடயங்களை பேசுகிறாரு. அவர் யார் என்றே இவருக்கு தெரியல. அவர் யார் என்கிற கேள்விக்கு விடையாகவும் 3 மணி நேர படமாகவும் விருந்திருப்பது தான் மெய்யழகன். ஊரை விட்டு போயிட்டு திரும்ப வரும் அருள்மொழி என்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார் அரவிந்த்சாமி. இவர் கிராமத்து மனிதர் வேடத்துக்கு பொருத்தமாக இருப்பாரா என்கிற ஐயம் பலருக்கு இருந்திருக்கும். அந்த எண்ணங்களை அடித்து நொறுக்கி அருள்மொழி பாத்திரமாகவே மாறியிருக்கார் அரவிந்த்சாமி. கார்த்தி காட்டும் அன்பில் சலிப்பது, களைப்பது, பின்பு திளைப்பது ஆகிய உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. படம் தொடங்கி சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு வரும் கார்த்தி அரவிந்த்சாமியின் கண்களை பொத்தி அத்தான் நான் யாருன்னு தெரியுதா என்கிற இடத்திலிருந்து ஒரே அமர்க்களம்தான். அன்பு, பாசம், நேசம் ஆகியவற்றை வெளிப்படுத்தி கொண்டே இருக்காரு. ஏற்கனவே கிராமத்து இளைஞராக கார்த்தி நடித்திருந்தாலும் இந்த படத்தில் அவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு தெரிகிறாரு. கார்த்தியின் சொற்களில் கிராமம், சொந்த பந்தம், நிகழ்வுகள் ஆகியவற்றை கேட்க கேட்க ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த ஊர் உணர்வுகளில் மூழ்கி போவது உறுதி. அவர் தனி மனிதனாக இல்லாமல் பொது மனிதனாக இருப்பது கூடுதல் பலம். பல இடங்களில் வெள்ளந்தியாக அவர் சொல்லும் சொற்கள் நம் நெஞ்சில் கத்திய சொருகுது போல் இருக்குது. கார்த்தியின் மனைவியாக நடித்திருக்கும் ஸ்ரீதிவ்யா, அரவிந்த்சாமியின் மனைவியாக நடித்திருக்கும் தேவதர்ஷினி ஆகியோரோடு மூத்த நடிகர்கள் ராஜ்கிரண், ஜெயபிரகாஷ், இளவரசு, ஸ்ரீரஞ்சனி மற்றும் கருணாகரன் உள்ளிட்டோர் பங்கு திரைக்கதையில் குறைவுதான் அப்படின்னாலும் அவர்கள் நடித்திருப்பது பெரும் நிறைவு. பெரும்பாலும் இரவு காட்சிகள் அப்படின்னாலும் நல்ல காட்சி அனுபவத்தை கொடுத்துருக்கு மகேந்திரன் ஜெயராஜின் ஒளிப்பதிவு. பல காட்சிகளுக்கான ஒளியமைப்பு அவற்றை தனித்து காட்டி ரசிக்க வச்சிருக்கு. கோவிந்த் வசந்தாவின் இசையில் உருவாகியிருக்கும் ஓரிரு பாடல்கள் காட்சிகளோடு இணைந்து பயணிக்குது. கிராமத்து கதைக்கான பின்னணி இசையில் ஈர்க்கிறாரு. படத்தொகுப்பாளர் ஆர் கோவிந்தராஜ் 2ஆம் பாதியில் இன்னும் கொஞ்சம் குறைத்திருக்கலாம். காட்சிகள் சொல்லும் உணர்வு குறையாமல் நீளம் குறிப்புகள் வாய்ப்புகள் இருந்தும் தவற விட்டிருக்காரு. நான் என்னோட குடும்பம் என யோசிக்கும் ஒருவர், நாம் நம் மக்கள் நமது ஊர் என்று எண்ணும் இன்னொருவர் ஆகிய 2 கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு புற உலகில் உள்ளூர் முதல் உலகம் வரை பேசியும் அக உலகில் மிக ஆழமாக ஊடுருவியதோடு ஒரு பெயரை கடைசி வரைக்கும் சொல்லாமல் அதை நோக்கி அனைவரையும் ஈர்த்திருக்கும் சி பிரேம்குமாரின் செயல் ஆகச்சிறந்த செயல். மொத்தத்தில் இந்த மெய்யழகன் மெய்யாலுமே அழகன். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.